ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக நம்மை படைத்து ஒவ்வொரு மனிதனும் அவன் பிறந்தது முதல் மரணிக்கின்றது வரைக்கும் பல பருவங்களை இந்த உலகத்திலே அடைகிறான். இதுதான் யதார்த்தமும் கூட. ஆனால் அப்படிப்பட்ட அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம்தான் இளமை பருவம் என்பது. பல பெற்றோர்கள் நம்மிலே இங்கே இருக்கிறோம். இன்றைய காலகட்டம் என்பது நம்முடைய பிள்ளைகள் இளம் பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய நட்புகளும் வழிகெடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், லைத்த ஷபாபு யஊது, என்னுடைய இளமை திரும்ப வேண்டுமே. இந்த லைத்த என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திரும்பவும் நடக்காத ஒன்றிற்காகத்தான் இது பயன்படுத்தப்படும். ஒரு மனிதன் 40 வயதை அடைந்தால் திரும்பவும் நான் 20 வயதை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவனால் அடைய முடியுமா? அது சாத்தியமில்லாத ஒன்று. அடுத்து 41 இப்படிதான் கடந்து போகுமே தவிர திரும்பவும் அது முந்தைய காலகட்டத்தை நோக்கி வராது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமை பருவத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் லா தஸூலு கதமை அப்து, ஒரு அடியானுடைய பாதம் ஒரு அடி கூட நகராது. எதை குறித்து? அவனுடைய இளமை பருவத்தை நீ எப்படி கணித்தாய் என்று அந்த விசாரணையை குறித்து அதற்குண்டான பதிலை சொல்லாத வரைக்கும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு அடி கூட நகர முடியாது. அதிலே ஒன்றுதான் இந்த இளமை பருவம் என்பது. காரணம், இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் இளமை பருவத்தை அடைந்தவுடன் அதை குறித்து கவலைப்படுவதை பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்பது கிடையாது, அவர்களிடத்திலே ஒழுக்கங்கள் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவனுடைய பேச்சும் நடையும் அவனுடைய நடவடிக்கைகளும் எல்லாமே இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஆதாயம், மாற்றார்களுடைய கலாச்சாரம், போதைக்கு அடிமை, இப்படி அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படக்கூடிய பல பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலே இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப நம்மை மட்டும் நாம் காப்பாற்றினால் போதுமாகாது. நம்முடைய குடும்பம், மனைவி, மக்கள், இப்படி நம்முடைய குடும்பங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் அந்த நரக நெருப்பிலே இருந்து காப்பாற்றுவது ஒரு முஃமினுடைய கடமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் இந்த உலகத்திலே பொதுவாக இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்பது 5 வகையான பாதுகாப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த 5 வகையான பாதுகாப்பில் ஒன்றை ஒரு மனிதன் மீறினாலும் அவன் அனாச்சாரத்தின் பக்கம், பாவங்களின் பக்கம், பகைமையின் பக்கம், இப்படி ஹராமின் பக்கம், போதை வஸ்துக்களின் பக்கம் அவன் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த 5 பாதுகாப்புகள் எது அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தை பற்றி உள்ள ஒரு பாதுகாப்பு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மார்க்கம் எனக்கு இதை அனுமதிக்கிறதா, இது மார்க்கம் எனக்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அதிலே இருந்து நாம் விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் மீறியவர்களாக கருதப்படுவோம். இரண்டாவதாக சொல்லும் பொழுது அறிவு.
நம்முடைய அறிவு என்பது எப்படி எதை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த அறிவை எதற்காக பயன்படுத்த வேண்டும், அந்த அறிவின் மூலம் நாமும் பயன்பெற்று பிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இதை நன்மையான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் மூலம் ஒரு மனிதன் செய்யாத ஒரு செயலை அவன் செய்தவனாக இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் நவீன காலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் மீது எனக்கு குரோதம் இருக்கிறது என்றால், பகைமை இருக்கிறது என்றால், அவனை எப்படி சமூகத்துக்கு மத்தியிலே இழிவுபடுத்தலாம், அவனை கேவலப்படுத்தலாம் என்கிற எல்லா தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு மக்களுடைய கருத்திலே வந்துவிட்டது. அப்போ இந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? மூன்றாவது பாதுகாப்பு என்பது, அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் சம்பந்தமான பாதுகாப்பு. நாம் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் நம்மை அழிவின் பக்கம் கொண்டு செல்லுமா? இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு எத்தனையோ இளைஞர்கள் அடிமையாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வஸ்துக்கள் இது போதையை தரக்கூடியது, இது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடியது. இதை நாம் பயன்படுத்தினால் ஒரு ஹராமின் பக்கம் சென்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே இதை நாம் தவிர்த்திருக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தின் சட்டங்களை நாம் மீறியவர்களாக கருதப்படுவோம் என்கிற சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது மார்க்கத்தினுடைய, அதாவது மார்க்க அடிப்படையில் வாழும் பொழுது அவனுடைய வம்சாவளிகள் என்று ஒன்று உண்டு. அவனுக்கு குடும்பத்திற்கென்று ஒரு பெயர் ஒவ்வொரு ஊரிலும் வாழக்கூடிய மக்களுக்கு உண்டு. எத்தனையோ பேர்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறுவதன் காரணமாக, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுவதன் காரணமாக இன்னைக்கு எவ்வளவு பேர்கள் சொல்கிறார்கள், இவருக்கு பிறந்தவரா இந்த பிள்ளைகள், அவருடைய தந்தை எப்படிப்பட்டவர், இந்த குடும்பம் எப்படிப்பட்டது. ஆனால் அந்த குடும்பம் ஒரு காலகட்டத்தில் தலை நிமிர்ந்து நின்ற குடும்பம், இந்த ஊருக்காக உழைத்த குடும்பம், இந்த ஊரில் ஒரு பெயர் பெற்ற குடும்பம். ஆனால் அவர்களுடைய வம்சாவளியாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளின் செயலின் காரணமாக, மார்க்க சட்டங்களை மீறியதின் காரணமாக இன்றைக்கு அந்த குடும்பங்களுடைய பெயர்கள் சமூகத்திலே தரைக்குறிவை ஏற்படுத்திவிட்டது. மூன்றாவதாக பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் செலவு செய்தால் நிச்சயமாக அது நமக்கு இம்மையிலும் வறுமையிலும் பயனை பெற்றுத் தரும். இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய சட்டத்தை மீறக்கூடிய விதத்தில், மார்க்கம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயத்திலே அந்த பொருளாதாரத்தை நாம் செலவழிப்போமே ஆனால் நாளை மறுமையிலே அதை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். எனவே இந்த 5 பாதுகாப்புகள் மார்க்க சட்டங்களே உள்ளடக்கி இருக்கக்கூடியது. இதை ஒரு மனிதன் மீறுவானையானால் மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறியதாக அவன் கருதப்படுவான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றவர்கள் ஒரு பருவத்தை அடைந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு நம்பிக்கை என்பது உண்டு. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட என்னுடைய பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது, அவன் சரியாகத்தான் இருப்பான், வேற யாரோ அதை செஞ்சுக்கிட்டு அவன் மேல பழைய போடுறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய தவறு என்று தெரிந்தும் கூட அதை நியாயப்படுத்தக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் இளைஞர்கள் ஆங்காங்கே கூடி கூடி நின்று கொண்டு, நம்முடைய ஊரில் சில பகுதிகளில் பல்வேறு ஊர்கள்ல இதெல்லாம் இன்றைக்கு எழுதப்படாத ஒரு விதியை போல இருப்பதை பார்க்கிறோம். ஆங்காங்கே கூடி நின்று கொண்டு ஏதாவது போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய சூழல். ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தவறின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்று இருந்தாலும் கூட அவர்கள் மீது சந்தேகப்பட்டல்ல, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் நாம் தவறினாலும் கூட, கொஞ்சம் கண்காணிப்பதில் நாம் சருகினாலும் கூட அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். எனவே இது விஷயத்தில் நாம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், அந்த பிள்ளைகளை அமானிதமாக நாம் பெற்றிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கல்விகளிலே, செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் எது தெரியுமா? நான் இவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்களை அவனுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், நான் மௌத்தா போனதற்கு பிறகு என்னுடைய தந்தை என்ன எனக்கு சேர்த்து வச்சிருக்கிறார் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மனிதன் பொருளாதாரத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் எது என்று சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள கல்வி.
அந்த நல்லொழுக்கம் உள்ள கல்வியை நாம் கொடுத்திருக்கிறோமா? 7 வயதை என்னுடைய பிள்ளை அடைந்திருக்கிறான், 10 வயதை அடைந்திருக்கிறான், 15 வயது 20 வயதை அடைந்திருக்கிறான். எத்தனைய பேர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது, பணிவு என்றால் என்னவென்று தெரியாது, எடுத்ததற்கெல்லாம் எதிர்க்கக்கூடிய நிலைமைகள் ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்தால். அதனால்தான் பழமொழி ஒன்றை சொல்வார்கள், அந்த பிள்ளைகள் 11 தொட்டால் அவனை நீங்கள் தொட முடியாது. இதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் 7 வயது 10 வயது என்று தொழுகைக்கு ஒரு வரம்பை நிர்ணயித்திருக்கிறார்கள். அது இபாதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். 7 வயதை அடைந்து விட்டால் அவன் மீது உள்ள ஒரு கண்காணிப்பு நம்மிடத்தில் அதிகமாக்கப்பட வேண்டும். 10 வயதை அடைந்து விட்டால் ஒரு தவறு அவனிடத்தில் ஏற்படும் பொழுது, ஒரு ஒழுக்க சீர்கேடான செயல் அவனிடத்தில் காணப்படும் பொழுது அதை நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பல பெற்றோர்கள் நாம் நினைக்கிறோம் 10 வயது 7 வயது என்பது தொழுகைக்கு மட்டும்தான் என்று ஒரு குறுகிய வட்டத்தோடு நம்முடைய சிந்தனை முடிந்து விடுகிறது. ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும், குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கண்டிப்பையும் ஒரு கவனத்தையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நஹா அன் குல்லி முஸ்கரின் முஃபத்திரா, அதாவது போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் தான். ஏன்னா இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு பல இளைஞர்கள் அடிமையாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா இளைஞர்களிடத்திலும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு போதை வஸ்து என்ன? கூலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வஸ்து. இதற்கு முன்னால் பல பேர்கள் மான்பரா, மான்ஸ், இது மாதிரி கணேஷ், இப்படி எல்லாம் பல பேர்கள் சொல்லி உச்சரிக்கப்பட்டது, விற்கப்பட்டது, இது தடை செய்யப்பட்டது, அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்று. இதை உண்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? எல்லா மக்களுக்கு தெரியும். தெரிந்தும் கூட இன்றைக்கு அதாவது ஒரு ஃபேஷனாக பயன்படுத்தக்கூடிய பேர் கூலிப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது எந்த அளவுக்கு அந்த இளைஞர்களை மழுங்கடிக்க செய்கிறது? இன்னைக்கு அதை குறித்துள்ள விழிப்புணர்வுகள், அதாவது பல்வேறு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அது அவர்களுடைய இரத்த நாளங்களை முதலில் பாதிக்கிறது, அடுத்து அவனுடைய இதயத்தை பாதிக்கிறது, அடுத்து அவனுடைய கிட்னி செயலிழப்பதற்கு அது காரணமாக அமைகிறது. இப்படி உடலிலே உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில அவன் அழிவின் பக்கம் செல்கிறான். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, அழிவின் பக்கம் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்லாதீர்கள். அப்போ பிள்ளைகளை பற்றி உள்ள ஒரு எச்சரிக்கையும் கவனமும் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை சரியாக இருக்கிறான், மற்றவனுடைய பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்லை. இது ஒரு சமூக சார்ந்த சிந்தனை கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைவர், ஒரு ஜமாத் என்பது அந்த ஊரினுடைய கட்டமைப்பிற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களையும் சந்தித்து அவர்கள் இபாதத்தை விட்டு தூரமாக இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்களை சந்தித்து சரியான ஒரு தர்பியத்தை கொடுத்து அடுத்து நல்ல ஒரு சந்ததியை இந்த சமூகத்திலே உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு பல்வேறு விதமான சக்திகள் இளைஞர்களை போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி அவர்களுடைய மூளையை வழுக்கடிக்க செய்து அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒன்றுமே பயன்படாதவர்களாக அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எத்தனையோ சக்திகள் இன்றைக்கு சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அதிலே இன்னைக்கு நம்முடைய சமூக மக்களும் அதற்கு இரையாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிலர்கள் நினைக்கிறார்கள், அதாவது போதை வஸ்து என்று சொன்னால் மது அருந்துவது மட்டும்தான், கஞ்சா அடிப்பது மட்டும்தான், அல்லது இது போன்ற வஸ்துக்கள் மட்டும்தான். அது எதுவாக இருந்தாலும் குல்லு முஸ்கரின் ஹராம் கலீலுன் அவ் கஸீருன், போதை தரக்கூடிய வஸ்து அனைத்தும் ஹராம். அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு சில மக்கள் புகைப்பழக்கத்திற்கு, ஸ்மோக்குக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். நல்ல கரெக்டா 5 நேரம் தொழுக, இபாதத்து எல்லாம் கரெக்டா செய்வாங்க. ஆனா சஹர்ல அந்த வாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அப்படி புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று என்று சொல்வதை போல போய் ஒரு ஸ்மோக் பண்ணாதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். காலை முதல் அந்த மகிழ்வு வரைக்கும் அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நோன்பு திறந்தவுடன் அவளை பார்க்கவே முடியாது. டீ குடிக்கிறோம், வீட்டுல வந்து டீ போட்டு குடித்தாலும் கடையில போய் இன்னைக்கு
பலர்கள் குடிப்பதற்குண்டான முக்கியமான காரணங்கள்ல உண்டு இது மாதிரிப்பட்ட புகை பழக்கத்திற்கு அடிமை. அப்ப இது நோன்பு வைப்பதால் நோன்பு என்பது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்ப என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அப்ப இதெல்லாம் போதை இல்லை அப்படின்னு சிலர்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூட கொடுப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கங்கள். அதுவும் ஒரு விதமான ஒரு போதை ஏற்படுத்தக்கூடியது. அதுல பெரிய அளவுல போதை இல்லாம இருந்தாலும் கூட அதிலேயே இது உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுத்தும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை எந்த போதை வஸ்துக்களை மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறார்களோ அதிலேயே அதனுடைய விளைவுகளை போட்டு அதையும் மக்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள இந்த செயல்களில் இருந்து நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு மக்களின் மீதும், ஒவ்வொரு ஜமாத்துகளின் மீதும், ஒவ்வொரு தலைவர்கள் மீதும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அது கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக இதை கடந்து விடுவோமேயானால் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. அல்லாஹ் அந்த குழந்தை செல்வங்களை கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான். நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது நல்ல எண்ணங்களை வைத்தவர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய அவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு என்பது இன்னைக்கு மொபைல் போனின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆன்லைன்ல வந்துருச்சு. பர்ச்சேஸ் ஆன்லைன்ல, வியாபாரங்கள் ஆன்லைன், அதே போல நட்புறவுகளும் ஆன்லைன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நேர் ஆஃப்லைனை விட ஆன்லைன்ல தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ்கள். அது கடைசியில எதிர போய் முடியுது? காதலில் போய் முடிகிறது, போதையிலே போய் முடிகிறது. இப்படி மிகப்பெரிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி சமூகத்தினுடைய சீரழிவிற்கு காரணமாகக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிறைவு பெறுவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனக்குமல் அதாவத்து வல் பக்தா, அதாவது இது உங்களுக்கு மத்தியில் ஒரு குரோதத்தை பகைமையை ஏற்படுத்தும். போதை வஸ்துக்கள் சிலர்கள் நினைக்கிறார்கள் அது ஏதோ நமக்கு மனதில் அமைதி ஏற்படுத்துகிறது. கிடையாது, அது உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நேசித்த மக்கள் எல்லாம் அவனிடத்திலே போதை பழக்கத்தை பார்த்தவுடன் ஒரு அவனை வெறுப்பதை பார்க்கிறோம், அவன் மீது பகைமை கொள்வதை பார்க்கிறோம். இது எதனால் ஏற்படக்கூடியது? இந்த வஸ்துக்களினால் ஏற்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அவனுடைய வாக்கு என்பது என்றைக்குமே பொய்யாகாது. எனவே அமானிதமாக இந்த உலகத்தினுடைய அலங்காரமாக, உலகத்தினுடைய கண் குளிர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறதோ அந்த அடிப்படையில் வளர்த்து ஆளாக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை நான் ஓதினேன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஓ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் மறுமை நாளிலே போய் எதுவும் நாம் செய்ய முடியாது. நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளை, பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்து பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை எப்படி இந்த உலகத்திலே எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தையும் கண் குளிர்ச்சியும் எனக்கு ஏற்படுத்தியதோ, நான் குடும்பத்தோடு எப்பொழுதும் அந்த பிள்ளையோடு நான் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதோ, இதே போல் என்னுடைய குழந்தை நாளை வறுமையிலும் என்னோடு சொர்க்கத்திற்கு வர வேண்டுமானால் நரகத்தின் பக்கம் அவன் செல்லக்கூடிய, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய, மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருடைய கட்டுக்கோப்பிற்கு மாறாக அவன் நடக்கும் பொழுது அங்கே சீர்திருத்தக்கூடிய பெற்றோர்களாக முதலில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களை நாம் சீர்திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.